என்னமோ வீடியோவே வேணாம், வீடியோ பண்றது இன்னைக்கு வேணாம்னு சொல்லிட்டு என்ன திடீர்னு ஒரு கண்டென்ட் கொண்டு வந்துட்டீங்க. அதுதான் நான் அப்போ யோசிச்சு பார்த்தேன் என்ன பண்றதுன்னு. அப்புறம் 2, 3 நாளா பார்க்குறேன். எல்லாரும் பார்த்தா ஐபிஎல் திருப்பி எடுத்துட்டு வரானுங்க. சரி அத வச்சே கன்டென்ட் மில்க் பண்ணுவோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், அவிங்க சேனல்ல போட்ட வீடியோலாம் பார்த்து அத வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு, அவிங்க எல்லா மேட்ச் எல்லாம் பார்த்து 20 நிமிஷம், 25 நிமிஷம் வீடியோ போட்டிருக்காங்க. அதுலேருந்து நமக்கு தேவையான பார்ட்ஸை மட்டும் எடுத்து அதை வச்சு நம்ம அந்த ஐபிஎல் ட்ரெயிலில் என்னென்ன ஸ்பெக்குலேஷன்ஸா அது ரியலான்னு தெரில. அவங்க என்ன சொன்னாங்களோ அதில் வந்து நமக்கு எது நம்மளோட ஒப்பீனியனை சொல்லுவோம் மாதிரி இந்த வீடியோ. ஸோ என் கூட யார் இருக்கானா, ஷாம் இருக்கான். ஹாய்டா ஷாமு. வணக்கம் வணக்கம். அப்புறம் நம்ம கிஷோர் இருக்காரு. ஹாய்டா கிஷோர். ஹாய் ஹரி. சரி ஓகே, நம்ம ஒன் பை ஒன்னாக போவோம். ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மான நியூஸ் தான். சஞ்சு சாம்சன் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸை விட்டு வெளியே வர மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அஸ்வின் பார்த்தா டைரெக்டாகவே அவரே இந்த மாதிரி வந்து என்னை விட்டுருங்கன்னு இல்லை, லைக் நான் வந்து போயிடுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு மாதிரி. லைக் இந்தியன் சிமெண்ட்ஸில் வந்து இருந்தார், சென்னை சூப்பர் கிங்ஸ் அகாடமியில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அதுல இருந்துமே தூக்குற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் சஞ்சு சாம்சன் வந்து வெளியே விட வந்து எப்படி எனக்கு புரியல. அவன் வெளியே விட்டா அது ஆர்ஆருக்கு எவ்வளோ பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜா இருக்கும்னு நினைக்கிறேன் கிஷோர். ஸ்டார்டிங் வித் சஞ்சு சாம்சன் அங்க நிறைய பிரச்சனை இருக்கு. இப்ப அந்த இதுல பாத்தீங்கன்னா நீ சாம்சன் மட்டும்தான் இல்ல, நீ பாத்தீங்கன்னா இப்ப ஜெய்ஸ்வால் பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்னு அவங்க இது பண்ணிட்டான். அவனுக்கு வயசு கம்மி. பராகு அதே மாதிரிதான், ராஜஸ்தானு சொந்த ஊரே அதுதான். அப்புறம் உள்ள ஏதோ ஆளுங்க இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுக்கிட்ட ஜூரலும் அதே மாதிரிதான், அவனும் ஃபுல்லா வந்துட்டு இருக்கான். சோ அதை பார்க்கும்போது சாம்சன் தான் கொஞ்சம் லோவா இருக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க. ஆனா நான் துரத்துறதுக்கு ஒன்றும் இல்லை, பட் மேபி அங்க என்ன நடக்குது நமக்கு தெரியாது. அங்க எல்லாருமே சீனியர் பிளேயர் மாதிரி தான் இருக்காங்க. ஜெய்ஸ்வாலும் அப்படிதான் இருக்கான், ஜூரலும் அப்படிதான், பராகும் அப்படிதான் இருக்கான். சோ அங்க என்ன நடக்குன்னு தெரியாது. அப்ப சாம்சங் மேபி ஓகே இங்க நம்ம ப்ரியாரிட்டி இல்லைன்னு நினைச்சிருக்கலாம். சோ அவனா பண்ற டிசிஷன் தான் எனக்கு தோணுது. நான் அப்படி கூட வரல. எனக்கு என்னமோ வைபவ் சூரியவம்சியோட ஒரு ரைஸ்னாலதான் வந்து இப்ப சஞ்சு சாம்சனுக்கு வந்து இடம்னு சொல்றதுல லைக் ஒரு மாதிரி போன மாதிரி எனக்கு தோணுது. நீங்க நினைக்கிறீங்க? வைபவ் சூரியவம்சிலாம் இப்பதான் வரான். ஒரு 2 மேட்ச் தான் அடிச்சிருக்கான். அதுக்காண்டி சாம்சன் யோசிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் சொல்றது அந்த மீதி 3 பிளேயருக்காண்டி கண்டிப்பா யோசிச்சிருப்பான். ஜூரல், ஜெய்ஸ்வால் அண்ட் யாராவன் பராக். இல்லை கிஷோர், நான் என்ன பார்க்குறேன்னா அவன் நீயே பேசியிருக்க, நம்மளே அவனை சொல்லியிருக்கான் அவனுக்கு எவ்வளோ டேலண்ட் இருக்குங்கிறது. ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸுமே அதை யோசிச்சிருப்பாங்க. ஏன்னா பார்த்தோன்னா சஞ்சு சாம்சனுமே அந்த மாதிரி எடுத்து தான் வந்து கொண்டு வந்தது. ஸோ மேபி அதனால கூட யோசிச்சிருக்கலாம்ல. இப்போ சஞ்சு சாம்சனே தேவையில்லாத மாதிரி ஆயிடுச்சு. போன வருஷம் எத்தனை மேட்ச் ஆடினா, இன்ஜுரி இல்லாமல் ஆடியும் எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஞாபகம் இருந்து ஒரு 2 இன்னிங்ஸ் அடித்த மாதிரி தான் இருக்குது. மேபி அதனால கூட இருக்கலாம்ல. அப்புறம் நீங்கள் சொல்கிறது இன்டர்னல் இஷ்யூ ரெண்டும் சேர்ந்து வச்சு சரி அதனால கூட நம்ம மூவ் ஆனாலும் யோசிச்சிருக்கலாம்ல. அதுவும் இல்லாம இன் ஆடட் வித் அவனுக்கு வந்து ஒரு 6-7 வருஷம் சேர்த்து கேப்டன்சி கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷம் தான் ஃபைனல் எடுத்துட்டு போனான். ஸோ நீ அந்த மாதிரி பார்க்கும்போதும் நிறைய இது வருதுல்ல உனக்கு சேர்த்து பார்த்தா. இதோட நான் சொல்லிக்க சாம் சொல்லிட்டோம். இதோட இன்னொரு ஒரு இஷ்யூ என்ன சொல்றாங்கன்னா, சாம்சன் அண்ட் ராகுல் டிராவிடுக்கு இது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ராகுல் டிராவிடோட என்ட்ரி பாயிண்டே வந்துட்டு எதுக்கு வந்தான்னு, ஏன்னா ராகுல் டிராவிட் இருக்கும் போதும் சாம்சங் பண்ணா, பட் எங்கேயுமே சான்ஸ் தர, அது பண்ணிட்ட ப்ரியாரிட்டிஸ் லெஃப்ட் பண்ணான்னு சொல்லிட்டு அங்கேயே ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. இப்பயும் ஏதோ நான் ஒரு சேனல்ல பார்த்தேன், அவனும் அதான் போட்டிருக்கான். இப்படி ராகுல் டிராவிட்க்கும் சாம்சனுக்கும் இதாகல, மேபி அதனால வந்து இதாகுதுன்னு சொல்றாங்க. ஸோ அடுத்து சாம் கிட்ட கேட்டு என்ன அவன் என்ன சொல்றான். சரி சாம், நீ என்ன நினைக்கிற? சஞ்சு சாம்சன் வெளியே போறதை பத்தி என்ன நினைக்கிற? ப்ரோ என்னை கேட்டால் சஞ்சு சாம்சன் வந்து வெளியே விடக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். பட் அவனோட டிசிஷன் வெளியே போகணும் அப்படின்னா அது வந்து அங்கே இருக்கிற பாலிடிக்ஸ்னால இருக்கலாம். ஸோ இவங்க கிஷோர் ப்ரோ சொன்ன மாதிரி கோச்சுக்கும் கேப்டனுக்கும் ஏதாவது இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். இல்லைன்னா அவங்க இந்த ஜூரல் பராகோ தான் ஏதோ வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அவனோட ஆளுங்க யாரும் உள்ள இருக்காங்க, கேப்டன்சி வேணும். அதான் ஓனர் சம்திங் லைக் ஓனர் வந்து அந்த அசாம் அவங்களோட இதை சேர்ந்தது மாதிரி சொல்றாங்க. பட் ஆனா அதெல்லாம ஒரு பிரான்ச்சைசி கிரிக்கெட்டுங்கிறது வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அதுல வந்து உங்களோட ஃபேவரட்டிசம் எப்படி அது அக்செப்ட் பண்ணான்னு எனக்கு தெரியல. ப்ரோ அதெல்லாம் இப்ப நிறைய பேசலாம் இதை பத்தி, இந்த பாலிடிக்ஸ் பத்தி ஏகப்பட்ட பாயிண்ட் இருக்கு. அதெல்லாம் ஃபேவரட்டிசம்ன்றானே எல்லா டீம்ல அப்படிதான் இருக்கு. இப்ப ஆர்சிபிக்கு இங்கிலாண்டோட கோச், இங்கிலாந்து ஃபாரின் பிளேயர்ஸ், சிஎஸ்கேக்கு என்னது கிவி கோச், ஃபுல்லா கிவி பிளேயர்ஸ், எல்லா டீமுக்கும் அதானே. அது செய்யுது ப்ரோ. அதுவும் இல்லாம இவங்க என்ன பண்றாங்கன்னா, கோச் இருக்கும் போதே ஃபேவரட்டிசம் பண்ணும்போது ஓனரே இருக்கும் போது ஏன் பண்ண மாட்டாங்கன்னு நான் கேட்கறேன். மேபி கரெக்டு தான். சரி ஓகே, அடுத்து இப்போ அஸ்வின் வந்து வெளியே போகிறத பற்றி கொஞ்சம் சொல்லுவேன்னா, இப்போ அது வந்து சில பேருக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். பட் ஆனாலுமே வந்து ஒரு லெஜண்ட், ஒரு நல்ல ஒரு அதாவது வந்து தமிழ்நாடுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெருமை சேர்த்து கொடுத்த பிளேயர். பட் எனிவே அந்த காசு தான் பிரச்சனை.
ஒரு 9.75 lakhsங்கிறது ரொம்ப அதிகம். அதுவும் இல்லாம நூர் அகமது இருக்கான், ஜடேஜா இருக்கும்போது உனக்கு அஸ்வினை வந்து இங்க ஃபிட் இன் பண்ண முடியாது. இப்ப பார்த்தா அதாவது இந்த செட்டப் வந்து ஒரு 2015 14 அந்த மாதிரி இருக்கும்போது இந்த 3 ஸ்பின்னர் வச்சு போகலாம். ஆனா இப்ப பார்த்தா ஐபிஎல்ங்கிறதே வந்து ஒரு அந்த ஸ்பின் சோக் பண்றதை நான் பார்க்கல. போன சீசன் எனக்கு தெரியவே இல்லை ஸ்பின் சோக் பண்ண மாதிரி எந்த இடமுமே. ஸோ மேபி அதனால 2 ஸ்பின்னரே போதுமானதா இருக்கும் பண்ணிட்டு இருந்துச்சு ப்ரோ. அதனால இங்க பாரு. சரி கிஷோர், அதை பத்தி நினைக்கிறேன். அது நல்ல மூவ் தானே அஸ்வின் வெளியே போறது. ஹரி, அஸ்வின்ல நீ சொன்ன பாயிண்ட் தான் கரெக்ட். பிரைஸ் தான் ஹரி, நீ லெஜெண்ட் எவனா சொல்லலாம். பட் சரி, என்னதான் இருந்தாலும் அஸ்வின் மிஞ்சி போனா எவ்வளவு இயர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 2 வருஷம் இருக்கா, இன்னும் மேக்ஸிமம் 1 year, இன்னும் 1 or 2 years. அதுக்கு நீங்க 10 crores வந்து நீங்க ஏதோ ஒரு ஹோமுக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு ஒரு வேற எவனா எடுத்தா விட்டுதான் ஆகணும். எல்லாத்தையும் நீ வச்சுட்டேன்னு பார்த்தா உனக்கு மத்த இடத்துல அடி வாங்கும். அது மாதிரிதான் போனதாட்டி ஆயிடுச்சு. விடுறது கரெக்ட் ரீசன் தான். அதே மாதிரி அவன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தான்னா இந்த பேச்சே வந்திருக்காது ப்ரோ. இப்ப அவனே நான் போறேன் அப்படிங்கிறான். அந்த அளவுக்கு தான் இந்த வருஷத்தோட பெர்ஃபார்மன்ஸ் அவனுக்கு இருந்துச்சு. வந்தாலே அடிதான். பட் அதுவும் இல்லாம நான் அஸ்வின் ஓகே நல்லா பண்ணலங்கிறத நான் அக்ரி பண்றேன். பட் ஃபுல் பழியை நான் அஸ்வினோட போடவும் நான் விரும்பல. ஏன்னா வந்து உன் டீம் காம்பினேஷன் நீ யோசிச்சு பாரு. இப்ப அஸ்வினை ஏன் பவர் பிளேல போடுற மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சு, உன் டீமோட காம்பினேஷன் அந்த மாதிரி இருந்துச்சு. நீ என்ன பண்ண, கையில் அஹமது ஒருத்தனை மட்டும் எடுத்துட்டு போனோம். இன்னொரு சைடு பார்த்தா ஆல்ரவுண்டர் வச்சு நான் சாம் கரன் வச்சு போடுறேன், ஓவர்டன் வச்சுட்டு போடுறேன்னு சொல்லிட்டு போடுறேன். அப்ப நீ என்ன பண்ண முடியும், யாரை நீ போட முடியும்? ஜடேஜாவும் யூஸ் பண்ணல, 100 அகமது பண்ணியிருக்கலாம், பட் அதுவும் பண்ணல. வேற யார் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு அஸ்வின் தான் நல்லா போடலனாலும் மேபி அவர் ஒரு பலியாடு மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டாங்களோன்னு மாதிரி எனக்கு தோணுது. ஸோ பலியாடு ஆயிட்டா அப்படி வேற வழி இல்லதான். அதை பத்தி இதை பத்தி நினைக்கிறேன், இந்த பாயிண்ட பத்தி. அதான் டீம் வந்துட்டு 3 ஸ்பின்னர் எங்கேயுமே நான் தேவையில்லைன்னு தான் சொல்லுவேன் நானு. அது பட் இருந்தாலும் வந்துட்டு அஸ்வின் பெர்ஃபார்ம் பண்ணல, சிச்சுவேஷன் ஏதோ ஒன்று சொல்லிட்டு போவாங்க. பட் இப்ப வெளியே போறதுக்கு வந்துட்டு மேபி அந்த 2 கோடிக்கெல்லாம் ரிட்டைன் பண்ண முடியுமா? அந்த ஆப்ஷன் இருக்கு. அவனே வந்துட்டு என் பிரைஸ் குறைச்சிக்கலாம், அது பண்ணலாம் இல்ல, என் பிரைஸ் இவ்வளவு போதும், உள்ள டீம்லயே இருக்கனால ஒரு 2 crores அது அப்படி பண்ண முடியாது. வேணா இதுக்கு வேணா கொண்டு வேணா வரலாம். ஆனா பண்றாங்க நிறைய பேர் இப்ப பண்றாங்க. கொண்டு வரலாம்னா பண்ணக்கூடிய ஆளுங்க இல்ல அப்படி பண்ண மாட்டாங்கடா. அப்படி உனக்கு குறைச்சிருக்கணும்னா நீ ஆக்ஷன்ல விட்டு திருப்பி கம்மியான பிரைஸ்ல எடுக்கிறோம். இது வரைக்கும் அப்படிதான் இருந்திருக்கு, இந்த மாதிரி நடந்தது இல்ல. பட் வித் அதோட ஆர்டர் பத்தி இன்னும் சில பிளேயர்ஸ் எல்லாம் வெளியே விடுற மாதிரி, லைக் இது வந்து இதுல பேசியிருந்தாங்க, சீக்கால சொல்லியிருந்தாங்க. லைக் தீபக் கூடா, ஜெமி ஓவர்டன், சாம் கரன், ராகுல் திரிபாதி, மேபி அடிஷனல் வித் கான்வே ரச்சின வேற வெளியூர் அந்த அளவுக்கு வெளியே உள்ளான மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கரெக்ட் தான். கான்வேலாம் 100% கரெக்ட். ஆக்சுவலி ஒரு 21 பேர் டீம்ல இருக்காங்கன்னா ஒரு 15 பேர் வெளியே வராங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அதுதான். ஆனா இது எனக்கு இது குட்டாவே தெரியல. இந்த ஆக்ஷன்ல எடுத்துற முடியும்னு நினைக்கிறீங்களா 2 பேரும்? இந்த ஆக்ஷன்ல இவ்வளவு பேரை விட்டுட்டு பாதி ஸ்குவாட விட்டு எடுக்க முடியுமா? ஒரே ஆப்ஷன் ட்ரேடு தான். அதுக்கு தான் இவ்வளவு தூரம் கெஞ்சிட்டு இருக்காங்க. ஆக்ஷனுக்கு போனேன்னா வேஸ்ட், ஒண்ணுமே கிடைக்காது. யாரு கிடைக்கும்? எல்லா நல்ல பிளேயர்ஸ் எல்லா டீம்ல இருக்கதான் போறான். நீங்க சொல்லிட்டு இருந்த நம்ம ஆஃப் ஸ்கிரீன்ல பேசுற மாதிரி நீங்க வேணா நம்ம கேமரன் கிரீனை வேணா வாங்கிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு நல்ல ரொம்ப வெளிச்சமா இருக்கு. ஏன்னா இந்த இவ்வளவு உங்களுக்கு காசு நிறைய வந்துடும் நீங்க பிளேயர்ஸ் எல்லாம் விடும்போது. ஸோ அவரை பாத்தீங்கன்னா இப்போ அவனை வந்து எங்கனாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். சிஎஸ்கேல நார்மலாவே சொல்றேன், கிரீன் இருந்தான்னா அவனை ஓப்பனிங் போட்டு ஆட வச்சுக்கலாம், மிடில் ஆர்டர்ல ஆட வச்சுக்கலாம். கிரீன் சமஃபார்ம், கிரீனோட குவாலிட்டியில டவுட்டே இல்லை. அதான் உன் பிச்சுக்கு வேற மாதிரி பவுலிங் வந்து 140 பிளேஸ், பவுன்சர் எப்படி வேணா போடுவான், எந்த இதுல வேணா யூஸ் பண்ணலாம், பேட்டிங் எங்க வேணா இருக்கலாம். பட் கிரீனோட நீ என்னன்னா நீ ஓவர் பிரைஸ் கொடுத்து எடுத்துட்டேன்னா அவைலபிலிட்டி மேபி அவன் ஆஸ்திரேலியாக்கு இப்ப பிரீமியர்னு ஆயிட்டான். அவனை வந்து தான் இப்ப ஆல்ரவுண்டர் 3 ஃபார்மேட் யூஸ் பண்ணி டெஸ்ட்லேயே நம்பர் 2 அந்த மாதிரி ஆட ஆரம்பிச்சு, நம்பர் 1 நம்பர் 3ல ஆட ஆரம்பிச்சிட்டான். ஸோ வந்து அவைலபிலிட்டி அவன் பவுலிங் போடுவானா இல்ல அந்த மாதிரி நீ யோசிக்கணும். அதை நீ வந்து 100%னா நீ கிரீன் எடுத்தாதான் ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் ஆகும் இப்ப இருக்கிற இதுல சொல்றேன். அதுவும் இல்லாம இப்ப இன்னொன்னு பார்த்தேன், நேத்தன் எலீஸை வெளியே விடுற மாதிரி பேசுறாங்க. எனக்கு என்ன அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நேத்தன் எலீஸ் எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் போட்டுக்கிட்டு இருந்தான். சரி, இன்னொன்னு நான் கேட்கணும், பத்திரானாவோட ஃபியூச்சர் என்ன சிஎஸ்கேல? ஏன்னா இப்ப ஜான்ஸ்பர்க் சூப்பர் கிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா பத்திரானாவை டிராப் பண்ணிட்டாங்க. அது மாதிரி இப்ப ஐபிஎல்ல பண்ண வாய்ப்பு இருக்கா? இல்ல மேபி வெளியே விட்டுட்டு கம்மியான காசுல எடுக்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்களா, இல்ல விடவே மாட்டாங்களா? என்கிட்ட பெரியவர் விட மாட்டாருன்னு நினைக்கிறேன். விட மாட்டாரு. ஆனா எனக்கு புரியல என்னன்னா, போன வருஷம்லாம் பெருசாலாம் ஒண்ணுமே போடல, ஒரு மாதிரி பாரமா தான் இருந்தான். அதாவது யாக்கர் ஸ்பெஷலிஸ்ட்ங்கிற பேரை மாத்திட்டு வைடு ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி ஆயிட்டான். போன வருஷம் அத்தனை வைடு போட்டான். கிஷோர் இது மாத்துவாங்களா? நம்ம பார்க்கணும் ப்ரோ. இல்ல இன்ஜுரி கன்சர்ன் இல்ல ஷியாம், அது பவுலிங் ஆக்ஷன் ஃபுல்லா மாத்திட்டான். அதனால அந்த இன்ஜுரி ஏன் சொல்றேன்னா 11 கோடி கையில வச்சிருக்கான். மேபி இப்ப ஆக்ஷன்ல விட்டு எடுத்தா கூட 11 கோடிக்குலாம் யாருமே எடுக்க வாய்ப்பே இல்லை. மேக்ஸிமம் 5க்குள்ள வந்துருவான். ஸோ மேபி எனக்கு என்னமோ விட்டு எடுக்கலாம் மாதிரி தோணுது. ஆனா விட மாட்டாங்க. என்ன சொல்ற? பட் டெத் ஓவர்ல எப்படினாலும் அந்த டெய்லன் ட்ரெஸ்ஸை கழட்டுறது இந்த மாதிரியாவது ஓரளவு போன சீசன் பண்றான். நீ சொன்ன லைன் அண்ட் லென்த் கண்ட்ரோல்லாம் இல்ல, ஒயிடு தான் ஃபுல்லா அங்கிட்டு இங்கிட்டு போட்டிருப்பான். அது எப்பயுமே அப்படிதான்.
பட் நீ விட்டு எடுத்தேன்னா நீ விட்டுறது பெருசு இல்லை. நீ பெர்ஃபார்ம் பண்ணல, நீ வேற ஆப்ஷன் உனக்கு எடுக்கிறதுக்கு யார் இருக்கா? பவுலர்ஸோட டிமாண்ட் ஏற்கனவே ஒன்றும் கிடையாது, எக்கச்சக்கமா இருக்கு. எல்லா டீம்லயும் நல்ல பவுலர்ஸ் போயிட்டான், யாரையும் ரிலீஸ் பண்ண போறது கிடையாது. நீ யாரை எடுக்கணும்னு பாக்கணும், நீ யாரை கண்டுபிடிச்சி. ஏற்கனவே ஒருத்தன் தான் நல்லாலும் போடல, நான் ஒத்துக்கிறேன், 4 ஓவர் 40 போறான். பட் இருந்தாலும் இந்த டெத் ஓவர்ல இந்த 2 விக்கெட் ஏதாவது வந்து டெய்லெண்டர் போட்டாவது ஏதாவது ஒன்று எடுக்கிறான். அதை விட்டுட்டு நீ எடுக்கிற அளவுக்கு உனக்கு ஏதாவது பவுலர் இருந்தா நீ பண்ணலாம். இப்ப எனக்கு எதுவும் தெரியல. நீங்க இது இப்படி நம்ம இந்த டாபிக் பேசுறது மெகா ஆக்ஷன்ல வேணா பேசுறது வேணா கரெக்டா இருக்கும், 10 ரனா விடலாமா அப்படின்ட்டு. கரெக்ட். இப்ப வந்து பாயிண்ட்லெஸ். சரி, ஓகே. இவ்வளவுதான் சென்னை சூப்பர் கிங்ஸை பத்தி தெரிஞ்சிருக்கு. இதுல எத்தனை உண்மை எத்தனை வந்து ஸ்பெகுலேஷனுங்கிறது தெரியல. அதை நம்ம அப்கமிங் டேஸ் தான் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் நான் இன்னொன்று ஆச்சரியமா ஒன்று பாக்குறேன்டா. கேகேஆர் வந்து டெல்லியிட்ட வந்து ட்ரேட் கேட்கறாங்க, லைக் எனக்கு வந்து கேஎல் ராகுல கொடுங்கிற மாதிரி. அது எனக்கு இது புரியவே இல்லை. எப்படி வந்து டெல்லி கொடுப்பாங்க? கேஎல் ராகுல கொடுக்க வாய்ப்பு இருக்கா கிஷோர்? அப்படி டெல்லி பண்ண மொட்டையை அந்த ஓனர் கண்டிப்பா அப்படி பண்றதுக்கான வாய்ப்பே கிடையாது வரும். என்னைய பொறுத்த வரைக்கும் பாயிண்ட். ஏன்னா அவனுக்கு கேஎல் ராகுல் வச்சுதான் இந்த சீசன் வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தானுங்க. ஓப்பனிங்ல ஒரு மேட்ச் உங்க கூட வந்து அடிப்பேன் ஒரு 90 ரன்னு, எங்க கூட ஓப்பனிங்ல வந்து ஒரு ஒன் டவுன்ல வந்து ஒரு மேட்ச் அடிப்பேன், மிடில் ஆர்டர்ல போயிட்டு யாரு கூட ஒரு மேட்ச் அடிப்பான். அவன் வந்து டெல்லியில வந்து எல்லா ஸ்பாட்டையும் ஃபில் பண்ணி அவன் தான் விளையாடிட்டு இருந்தான். ட்ரேட் பண்றதுக்கு அவங்க யாரை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரியல. எனக்குமே புரியல எதுக்கா அது பிரச்சனை இல்ல சாம், நீ சொல்றது கரெக்ட் தான். எந்த டீமும் ராகுல விட மாட்டாங்க. பட் அவனோட இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்குல்ல. இப்ப சாம்சனுக்கும் அதே தான் சொல்றேன். இப்ப சாம்சன் அவங்க விட்டுருக்க மாட்டாங்க, அவனோட ஓன் இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்கு பாரு. இப்ப ராகுலுக்கு வந்துட்டு மேபி பெட்டர் ஆஃபர், கேப்டன்ஸ் ரகானே போயிடுவான், இந்த சீசனோட முடிஞ்சு நான் கேப்டன்சியே உனக்கு தந்துடுறேன் அப்படின்னு ஆஃபர் கொடுத்தா, கேகேஆருக்கு வந்து தேவையானது பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் கண்டிப்பா தேவை. போன தாட்டி நான் சொன்னேன் அவங்க ஸ்ட்ரகிளா போறாங்க, சால்ட் விட்டனால அதே மாதிரி ஆனாங்க. சோ வந்து அவனுக்கு தேவை. அது இன்னொன்னு, நீ வெங்கடேசர் மென்ஷன் பண்ணி அவன் மேல எனக்கு தப்பு. நீ அஸ்வினுக்கு இவ்வளவு நீ அவன் பலியாடுன்னு நீங்க சொல்றீங்க. அப்ப வெங்கடேசருக்கும் அவன் டீம் எடுத்ததே சரி கிடையாது. 5 டாப் எல்லாருமே ஒன் டவுன் பேட்ஸ்மேன் எடுத்து வச்சுட்டு வெங்கடேசர் சும்மா அங்க இங்க எங்கன்னு இறக்கி விட்டீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்? பவுலிங் அவன் போடல. மனிஷ் பாண்டே 6 டவுன் நடக்கறாங்க. ஆமா, பிரைஸ் வேணா வெங்கடேஷ் ஐயருக்கு வந்து ஓவர் பிரைஸ்டு, அது ஓகே. அது கொஞ்சம் அது ஒரு ரூட் காஸ்ட்ல. அதுதான் உனக்கு இந்த கெனான் ஈவென்ட்டுக்கே காரணம். அந்த வெங்கடேசருக்கு அந்த பிடிச்ச அந்த ஸ்லாப்னாலதான் இப்ப அவனால டீம் எடுக்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டான். பட் ஆனா அது வெங்கடேசரோட தப்பு கிடையாதுதான். பட் எனக்கு கேஎல் ராகுல் டெல்லியில என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியல. அக்செப்ட் பண்ற அளவுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியல. இங்க நல்லா தான், இங்கதான் எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீயா இருந்த மாதிரி இருந்துச்சு. கேப்டன்சி பிரஷர் இல்லாம திருப்பி நான் போய் இந்த கேப்டன்சி எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போவானா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. கேஎல் ராகுல சூஸ் பண்ண மாட்டான்னு தான் நான் நினைக்கிறேன். கேகேஆர் போகாம இங்க இருக்கிறது தான் என்னை கேட்டா பெட்டர். ஏன்னா இந்த கேள்வியை நான் கேட்கணும், அக்ஷர் பட்டேல் இருந்து கேப்டன்சி மாத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா டெல்லி? இல்லைன்னா அக்ஷர் பட்டேல் தான் இனிமே டிசியோட கேப்டன்? இல்ல அது மாத்த மாட்டாங்க, அக்ஷர் பட்டேல் தான். ஏன்னா வந்து ஓவர் த இயர்ஸ் அவன் அங்க இருந்திருக்கான் மேபி, அதனால. ஏன்னா வந்தோடனே அப்படி கொடுத்துருந்தா போன வருஷமே கொடுத்துருக்காங்க. கொடுக்க சொன்னதே ராகுல் தான். கேப்டன்சி பிரஷரே வேணாம், நான் ஃப்ரீயா ஆடுறேன்னு சொன்னதே அதனாலதான் அக்ஷருக்கே போனாங்களாமா. தென் கேஎல் ராகுல் போறதுல வந்து ஒரு பாயிண்டஸான விஷயமே போய் திருப்பி நான் போய் கேப்டன்சிக்குன்னா சிரிப்பா தான் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பெகுலேஷன் பார்த்தேன், லைக் என்னன்னா வந்து டெல்லி வந்து என்ன சொல்லியிருக்காங்களா, நாங்க விப்ராஜ் நிகமும் அசுதோஷ் சர்மா தரோம், அதுக்கு பதிலா சஞ்சு சாம்சன் தரீங்களான்னு சொல்லி கேட்டிருக்காங்களாமா. இது எப்படி நினைக்கிறீங்க? வேஸ்ட். என்ன இவங்க 2 பேரும் தான் வளர்ந்து வர போறது. விப்ராஜ் நிகம் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ண லெக் ஸ்பின்னர், ஹூ கேன் பேட், எங்கேயுமே கிடைக்காது. நல்ல ஆஃப் சைட்ல சூப்பரா கேம் இருக்கு. அஸ்டோஸ் நீயே பார்த்த போன கிடைக்கிற சான்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டான். சாம்சன் ஆல்ரெடி 1008 பஞ்சாயத்துல இருக்கான். அவனுக்கு மிஞ்சி போனா இப்ப ஒரு 3-4 வருஷம் இருக்கும் பீக். கரெக்டா? இல்ல உனக்கு நீ டெல்லியில பார்த்தா ஓப்பனர் அங்க இல்ல, உனக்கு ஃபேஸ் அட்மக்கும் போன வருஷம் உனக்கு ஃபெயிலியரு, ஃபாஃபுமே வந்து ஃபேக் அண்ட் எப்ப போவான்னு தெரியாது. ஸோ தே நீட் டு கெட் அன் ஓப்பனர்ல. அதுக்கு நீ யங்ஸ்டர்ஸ் யார நீ விடுற? 2 நல்ல பிளேயர், 2 நீ சுமாரான பிளேயர் விடல. நீ 2 பிளேயருமே அவங்களுக்கு போன சீசன் வந்து யார் பெர்ஃபார்ம் பண்ணா? அஸ்டோஸும் விப்ராஜ் நிகம் தான். இது சம்பந்தம்லாம் இது வந்து பண்றதுன்னா அவங்க டெல்லி லாஸ் தான் சொல்லுவேன். அதுதான் இப்போ. அப்புறம் இதுக்கப்புறம் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, இது ராஜஸ்தான் ராயல்ஸ் என்னன்னா டெல்லிகிட்ட வந்து எனக்கு கேஎல் ராகுல் அக்ஷர் பட்டேல் கொடுங்க, நாங்கள் சஞ்சு சாம்சன் தரோன்னு மாதிரி கேட்டாங்களாம். இன்னொன்று இது நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இன்னொன்னு, சஞ்சு சாம்சனோட இன்ட்ரெஸ்ட் சிஎஸ்கேல இருக்க மாதிரி தான் எல்லாருக்கும் தெரியுது. அவனே அப்படிதான் பண்ணிட்டு இருக்கான். சோ வந்து நீ வேற எந்த பிரான்ச்சைஸும் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. இந்த 20 கோடி 21 சிஎஸ்கேக்கு உள்ள பட்ஜெட் எல்லாமே பேசியிருப்பாங்க. நான் ஆக்சனுக்கு வந்தேன்னா இத்தனை பட்ஜெட் ஓகேன்னு சொல்லி அத்தனை பிளேயர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிடுவான் மேக்ஸிமம் பட்ஜெட்டுக்கு. எவ்வளவு கொடுத்தாலும் அவன் எடுத்துருவான்றது சஞ்சு சாம்சன். அதுக்கு மீண்டும் நீ வந்து இப்ப நீ அவனே சஞ்சு சாம்சன் இப்ப என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பான்? சிஎஸ்கே அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து வெளியே வந்தா பெட்டர் பிரான்ச்சைஸ் இது சிஎஸ்கே தான்.
சோ அதுக்கு பாப்பான். நீ வேற இடத்துக்கு எனக்கு சப்போஸ் டெல்லிக்கு எடுத்தா கூட அவன் அவ்வளவு பெஸ்ட் கொடுப்பான்னு எனக்கு தெரியல. ஆனா சிஎஸ்கேக்கு வந்தா மேபி ட்ரை பண்ணுவான். ஏன்னா பெரியவரை ரிப்ளேஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதான் சொல்றேன். இப்படி எனக்கு தெரிஞ்சு பெரிய ரீப்ளேஸ் பண்றோன்னு வந்தவனெல்லாம் வந்து ஒரு மாதிரி ப்ரெஷர் ஆகி ஒரு மாதிரி இதான மாதிரி தான் எனக்கு தோணுது. அது வந்து ஒரு மாதிரி என்ன ஒரு மாதிரி சாவக்கேடு மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஜடேஜா அப்படிதான் வந்தான். அவன் ஒரு மாதிரி பிரச்சனை பீடேன்னு இல்ல, அது ஒரு பெரிய ஷூன்னு சொல்றேன். லைக் வந்து எம்எஸ் தோனி மாதிரி ஒரு ஸ்பாட்டை வந்து நீ யாரை வச்சு ஃபில் பண்றது ரொம்ப கஷ்டம். இல்ல பெரிய மாஸ்டர் மைண்டா இருக்கணும். ஃபில் பண்றது ரொம்ப கஷ்டம் தான். அது வந்து ரொம்ப பிரஷர். கண்டிப்பா வந்துதானே ஆகணும். தோனி வந்து விளையாடிட்டே இருக்க முடியாது இல்ல. எங்களுக்கு தோனி தான் வேணும், தோனி தான் வேணும்னு முட்டை கழட்டிட்டீங்க. இல்ல இப்ப அடுத்த வருஷம் ஆடுறாரு. இல்ல இப்ப தோனி ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கு நம்ம இந்தியன்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு பினிஷர் அவ்வளவு ஹார்ட் ஹிட்டிங்கா யாரும் இல்ல. ஃபாரினர்ஸ்ல வேணா எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. அவனே இப்ப நிறைய டீமுக்குள்ள இருந்துட்டான். இப்ப நீங்களா புதுசாதான் கண்டுபிடிக்கணும். இப்ப இந்தியன்ல யார் பிக் ஹிட்டர்னு யாருமே இப்ப எனக்கு தெரியல. இந்த டாப் ஆர்டர்ல ஆடுறவன் தான் இருக்கான். தோனி ரோல ரீப்ளேஸ் பண்றதுக்கு எனக்கு தெரியல யார் இருக்கான்னு. ஸோ ஆனால் இப்போ சஞ்சு சாம்சனை பற்றி நம்ம இவ்வளோ பேசுகிறோம், லைக் இந்த டீமில் எடுக்கலாம் அந்த டீமில் எடுக்கலான்னு. ஆனால் இதுக்கெல்லாம் வந்து விதை போட்டது யாருன்னா நான் ஹர்திக் பாண்டியாவோட ட்ரேடு தான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்டாக சொல்லுவேன். ஏன்னா அப்போ யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணதில்லை. ஏன்னா வந்து ஜிடி அப்போ ஒரு ஃபைனல் போயிருந்தாங்க, ஒரு சாம்பியனாக இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா டப்புன்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு இவ்வளோ காசை கொடுத்து டப்புன்னு மும்பை தூக்கி போட்டாங்க. ஸோ அதுதான் வந்து இப்போ பார்த்தா இந்த வருஷம் வந்து எல்லா டீமுமே வந்து ஓகே நம்மளும் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்குது மாதிரி தோணுது எனக்கு வந்து. அவரோட பேராசை அவர் நிறைவேற்றிக்கிட்டாரு. அது மொத்தமா அதுக்கு அடுத்து வந்துகிட்டே இருக்கு. பாரு இப்ப அதனாலதானே இப்ப டக்குன்னு சஞ்சு சாம்சன் நானும் போறேன் அப்படிங்கிறான். டக்குன்னு எல்லா டீம் அப்ரோச் பண்றாங்க. ஒரு மாதிரி நல்லா பாக்குறதுக்கே ஒரு மாதிரி நல்லா இருக்குது காம்படிஷன். இது என்னன்னா இதுவும் தப்புன்னு சொல்ல முடியாது. இந்த ட்ரேட் கல்ச்சர் வந்து சியாமுக்கு தெரியும். ஃபுட்பால் ஸ்போர்ட்ல வந்துட்டு இதுதான் ஃபுல்லாவே இருக்கு. அதுதான் இன்ட்ரெஸ்டாவே ஆகுது. ஃபுட்பால் ஃபுல்லா ஒரு பிளேயரோட விஷ் இந்த மாதிரி போயிட்டே இருப்பாங்க டீல் பண்ணிட்டு. சோ இப்படி இருந்தா நல்லா இருக்கு. இப்போ உனக்கே தெரியாது இவன் நம்ம கூட தான் இருப்பான். இவன் ஃபியூச்சர் 15 வருஷம் இப்படியே தான் நம்ம சீசனுக்குள்ளே இருப்பான். இப்போ தோனி கோலி அவங்கள ரோஹித்ல இருக்க மாதிரி இருப்பான்னு நம்மளாம் சொல்ல முடியாது. ஸோ இனிமேல் இப்படிதான் கேம் டெவலப் ஆகுதுல எரி. ஸோ எல்லா பிளேயர்ஸ் அப்படிதான் அவங்க பர்சனல் இன்ட்ரெஸ்ட் மணி நீட்ஸ் டீமுங்க அதெல்லாம் போயிட்டே இருப்பாங்க. சரி ஓகே. இன்னும் கொஞ்ச நாள்ல பார்த்தோம்னா ஏசியா கப்போட ஸ்குவாடு வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா செப்டம்பர் ஆரம்பிக்க போகுது ஏசியா கப்பு. ஸோ நம்ம அடுத்து கொஞ்ச நாள்ல ஏசியா கப்பை பத்தி பேச ஆரம்பிப்போம். சரி ஓகே, நாங்கள் பாயிண்ட்ஸாக சொல்லிட்டோம். நாங்கள் ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் அப்பா சொல்லியிருந்தா நீங்கள் கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி ட்ரேட் பண்ணால் எப்படி இருக்கும், இல்லை இந்த மாதிரி ட்ரேட் பண்ணால் எப்படி இருக்குங்கன்னா அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை நம்ம பார்ப்போம். ஸோ வீடியோ பார்க்கணும்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆல்ல போடுவோங்க. அப்போ நாங்கள் போடுற டக்கு டக்குன்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். அது டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஹரி. பை கைஸ். பை சொல்லுங்கடா. பை ப்ரோ. பை கைஸ். பை. வாழ்த்துக்கள்.